வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஸ்ரீ ரமண மகர்ஷி 20ஆம் நூற்றாண்டோட மிக முக்கியமான ஆன்மீக ஞானிகள்ல ஒருத்தர். அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட ஆழமான பார்வை. நம்ம கையில இருக்கிற ஆதாரம் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் ஸ்ரீ ரமண மகர்ஷிங்கிற புத்தகம். இது வெறும் வாழ்க்கை வரலாறு இல்லைங்க. இதுல 202 பேர், அவங்க வேற வேற நாடுகள், வேற வேற பின்னணிகள், நம்பிக்கைகள் கொண்டவங்க ரமண மகர்ஷியோட தங்களுக்கு ஏற்பட்ட நேரடி அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம நோக்கம் இந்த அனுபவங்களிலிருந்து அந்த சாராம்சத்தை எடுத்து அந்த ஞானியோட தாக்கம், அவரோட போதனைகளோட ஆழம் இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வர்றது தான். வெறும் தகவலா இல்லாம அந்த உணர்வையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த புத்தகம் ரமணரோட ஆளுமைய ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்க்க வைக்குது. அவரோட போதனைகள், குறிப்பா அந்த நான் யார் கேள்வி பார்க்க ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா அதோட தாக்கம் மிக மிக ஆழமானது. இந்த நூல் வெறும் தத்துவங்களை மட்டும் சொல்லாம அவரோட அந்த அமைதி, கருணை, அப்புறம் அந்த இயல்பான தன்மை, சௌலபியம்னு சொல்லுவாங்களே, அவரை சுலபமா அணுக முடிஞ்சது. இது எல்லாம் எப்படி அவரை சந்திச்சவங்கள மாத்துச்சேன்னு நேரடி அனுபவங்கள் மூலமா காட்டுது. ஓ, அப்படியா? சரி, அப்போ இந்த அனுபவங்களை எல்லாம் சரியா புரிஞ்சுக்க முதல்ல வெங்கடராமன்கிற அந்த சின்ன பையன் எப்படி ஸ்ரீ ரமண மகர்ஷியா மாறினாருன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? அது அவரோட போதனைகளுக்கும் அந்த தாக்கத்துக்கும் ஒரு அடித்தளமா இருக்கும் இல்லையா? நிச்சயமா. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு மாற்றம். மதுரையில 1879ல பிறந்தாரு. வெங்கட்ராமன் பேரு. ஒரு 16 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மாணவன் தான். ஆனா 1896 ஜூலை மாசம் திடீர்னு ஒரு பயங்கரமான மரண பயம் அவரை பிடிச்சுக்குது. அப்படியா? நல்லா ஆரோக்கியமா இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு மரண பயமா? அது எப்படி அவரை மாத்துச்சு? அது அவரே சொல்லியிருக்காரா? ஆமா ஆமா, அவரே ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. நான் சாக போறேன்னு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் வந்துச்சுன்னே தெரியல. நான் நல்லாதான் இருந்தேன். சரி, மரணம்னா என்ன? எது சாகுது? இந்த உடம்பு தானே. அப்போ உடம்பு செத்து போச்சுன்னு நினைச்சுக்கலான்னு தோணுச்சு. உடனே கை கால் எல்லாம் நீட்டி போன மாதிரி படுத்துக்கிட்டேன். மூச்சையும் அடக்கி பார்த்தேன். அப்ப தோணுச்சு, சரி இந்த உடம்பு செத்துடுச்சு, இத தூக்கிட்டு போய் எரிச்சிடுவாங்க, சாம்பல் ஆயிடும். ஆனா உடம்பு செத்தா நானும் செத்துடுவேனா? நான் வேற, உடம்பு வேற இல்லையா? நான் இந்த உடம்பை தாண்டின ஆத்மா, எனக்கு மரணம் இல்ல அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு மின்னல் மாதிரி தோணுச்சான். இது வெறும் மனசுல நினைச்சதில்ல, இது ஒரு நேரடியான ஆழமான அனுபவம். அந்த நிமிஷமே அவர் தன்னை உடல் இல்ல, மரணமில்லாத ஆத்மான்னு உணர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் உலகத்து மேல இருந்த பற்று, ஆசை, வெறுப்பு எல்லாம் எல்லாம் போயிடுச்சு. அடங்கப்பா! அதாவது எந்த குருக்கிட்டையும் போகாம, எந்த பயிற்சியும் பண்ணாம அந்த ஒரே அனுபவத்துல முழுமையான தன்னுணர்வா? இதுதான் அபரோக்ஷானுபூதின்னு சொல்றாங்களா? மிக சரியா சொன்னீங்க. அபரோக்ஷானுபூதினா அதுதான். நேரடியா தன் அனுபவத்துல வர்ற ஞானம். புத்தகம் படிக்கிறதுனாலயோ மத்தவங்க சொல்றத கேட்கறதுனாலயோ வர்றதில்ல. இந்த அனுபவத்துக்கு அப்புறம் அவர் மொத்தமா மாறிட்டார். சாப்பாட்டுல கூட வித்தியாசம் தெரிஞ்சுதான். ருசி இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம என்ன கொடுத்தாலும் அப்படியே சாப்பிடுவாராம். அந்த அளவுக்கு பற்றற்ற நிலை. சரி, அப்புறம் எப்படி திருவண்ணாமலைக்கு வந்தாரு? வீட்டை விட்டு போனது அது எப்படி நடந்துச்சு? அந்த அனுபவம் நடந்து ஒரு 6 வாரம் கழிச்சிருக்கும். ஆகஸ்ட் 29, 1896. ஸ்கூல் பாடத்தை முடிக்கலன்னு அவரோட அண்ணன் கொஞ்சம் கடிஞ்சுக்கிட்டார். இப்படி இருக்கிறவனுக்கு இதெல்லாம் எதுக்குன்னு சொன்ன வார்த்தை அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. அத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு தந்தையோட, அதாவது இறைவனோட கட்டளைப்படி ஒரு நல்ல காரியத்துக்காக போறேன், யாரும் கவலைப்பட வேண்டாம், இத தேடவும் காசு செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒரு 3 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டார். ஓ, அந்த கடிதத்துல கூட ஒரு இது இருக்குன்னு படிச்சனே. நான் ஆரம்பிச்சு அப்புறம் வேற மாதிரி முடிச்சதா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். கடிதத்தை நானும் தான் ஆரம்பிச்சாரு. ஆனா அப்புறம் தன்னை இதுன்னு குறிப்பிட்டுட்டு கடைசியில கையெழுத்தே போடல, ஒரு கோடு மட்டும் போட்டிருந்தாரு. பாருங்க, அந்த வயசுலயே தான் அந்த உடம்பில்ல, நான்கிறது வேறங்கிற உணர்வு எவ்வளோ ஆழமா இருந்திருக்குன்னு. அப்புறம் நிறைய கஷ்டப்பட்டு ரயில் மாறி நடந்து கடைசியா செப்டம்பர் 1, 1896 அன்னைக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு சேர்றாரு. அங்க போனதும் அப்பா உன் உத்தரவுப்படி வந்துட்டான்னு சொன்னதாவும், அது வரைக்கும் மனசுல இருந்த அந்த அலைச்சல் தேடல் எல்லாம் நின்னு வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி ஒரு பெரிய அமைதி கிடைச்சதாவும் அவரே அப்புறம் சொல்லியிருக்காரு. ஓ, அப்படியா? இதுக்கப்புறம் தான் அந்த மொட்டை அடிச்சது, மௌனம் இதெல்லாம் ஆரம்பிச்சதா? ஆமா, கோயிலுக்கு வெளியே மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. பூணூலையும் கழட்டி எரிஞ்சிட்டாரு.
வேட்டியை கிழிச்சு கோவணம் கட்டிட்டு கையில இருந்த மிச்ச காசு ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்த குளத்துல வீசிட்டாரு. ஒரு முழுமையான துறவு. அப்புறம் கோயிலுக்குள்ள 1000 கால் மண்டபத்துல பல நாள் அசையாம கண்ணை திறந்து அப்படியே தியானத்துல இருந்திருக்காரு. சின்ன பசங்க கல்லெல்லாம் அடிச்சிருக்காங்க, பூச்சி போட்டு கடிச்சிருக்கு, எதையுமே உணராம அப்படியே இருந்திருக்காரு. அவரை பார்த்து பரிதாபப்பட்டவங்க தான் அவரை கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திருக்காங்க. குருமூர்த்தம்னு ஒரு இடத்துல கொஞ்ச நாள், அப்புறம் மலையில விருப்பாக்ஷ குகைன்னு ஒரு இடம், அங்க ஒரு 17 வருஷம், அப்புறம் ஸ்கந்தாசிரமம்னு ஒரு இடத்துல ஒரு 6 வருஷம். இந்த சமயத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா அவரை சுத்தி பக்தர்கள் வர ஆரம்பிச்சாங்க, அவரை பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. சரி, இப்ப அவரோட முக்கியமான போதனை, அந்த நான் யார், நான் யார், ஹூ அம் ஐ, இதுக்கு வருவோம். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குது. இதோட ஆழம் என்ன? மத்த தியான முறைகள்ல இருந்து இது எப்படி வேற மாதிரி இருக்கு? இதுதான் ரமணரோட தனித்தன்மை. அவர் ரொம்ப சிக்கலான தத்துவங்கள் இல்ல பெரிய பெரிய யோகா பயிற்சிகள் இதெல்லாம் சொல்லல. நான் யார்ங்கிறது ஒரு நேரடி பாதை. மனச வெளியே ஓட விடாம உள்பக்கம் திருப்புறத்துக்கான ஒரு வழி இது. நம்ம எல்லா எண்ணங்களுக்கும் எல்லா உணர்ச்சிகளுக்கும் மூலம் எது? அந்த நான்கிற எண்ணம் தானே. அந்த நான் எங்கிருந்து வருதுன்னு கவனிக்கிறது தான் இந்த விசாரணை. மத்த தியான முறைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் மேல மனச வைக்க சொல்லுவாங்க, இல்ல மந்திரம் சொல்ல சொல்லுவாங்க. ஆனா ரமணர் சொல்றது அந்த எண்ணம் வர்ற எடுத்துக்கே போங்கன்னு. நான்னு ஒரு எண்ணம் வந்தா அது யாருக்கு வருதுன்னு கேட்கணும். எனக்கு கோபம் வருதுன்னா யாருக்கு கோபம் வருது? எனக்கு. அந்த நான் யாரு அப்படின்னு தொடர்ந்து உள்ளேயே விசாரிச்சா அந்த நான்கிற எண்ணம் கடைசியில அது வர்ற மூலத்துல, அதாவது இதயத்துல, இது உடம்புல இருக்கிற இதயம் இல்ல, ஆன்மீக இருதய மையம் போய் ஒடுங்கிடும். அப்போ மனம் அமைதியாயிடும், அதோட உண்மையான ஸ்வரூபம், அதாவது தன்மை வெளிப்படும். இதுதான் ஞானம், இதுதான் முக்தின்னு சொல்றாரு. இதை அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரா? ஆமா, சிவப்பிரகாசம் பிள்ளைன்னு ஒரு அன்பர் 1902ல ரமணர்கிட்ட ஒரு 14 கேள்வி கேட்டாரு. அதுக்கு அவர் அப்ப மௌனத்துல இருந்ததால ஸ்லேட்ல எழுதி காட்டின பதில்கள் தான் அப்புறம் தொகுத்து நான் யார்னு ஒரு சின்ன புக்காவே வந்துச்சு. அதுதான் அவரோட போதனையோட சாரம்னு சொல்லலாம். அவர் தன்னை ஒரு குருனோ போதகர்னோ காட்டிக்கலன்னு சொல்றீங்க. அப்போ அவரோட மௌனமே ஒரு பெரிய போதனையா இருந்துச்சா? நிச்சயமா, 100க்கு 100 உண்மை. நிறைய அனுபவங்கள் அதை சொல்லுது. அவர் பெரும்பாலும் அமைதியா தான் இருப்பாரு. ஆனா அந்த அமைதி சும்மா இல்ல, அதுக்கு ஒரு சக்தி இருந்துச்சு. அவரோட முன்னாடி சும்மா உட்கார்ந்திருந்தாலே போதும், நிறைய பேரோட சந்தேகங்கள் தீர்ந்து போச்சு, மனசு அமைதியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. காஷ்மீர்ல இருந்து வந்த ஒரு உதவியாளர் பத்தி ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அவரோட தாய்மொழியில ரமணர்கிட்ட கேள்வி கேட்டாராம். ரமணர் பேசவே இல்ல, அமைதியா பார்த்துட்டே இருந்தாராம். ஆனா அந்த உதவியாளருக்கு தன்னோட கேள்விக்கெல்லாம் அவரோட தாய்மொழியிலேயே பதில் கிடைச்ச மாதிரி ஒரு தெளிவு வந்துடுச்சாம். இது அவரோட அந்த இருப்பு, அந்த பிரசன்ஸோட சக்தி, அந்த அமைதி மொழியெல்லாம் தாண்டி வேலை செஞ்சிருக்கு. அடேங்கப்பா, காவிய கண்ட கணபதி முனின்னு அவ்வளவு பெரிய சமஸ்கிருத பண்டிதரே அவர்கிட்ட வழிகாட்டல் கேட்டாருங்கிறது இன்னும் ஆச்சரியமா இருக்கே. பெரிய வித்வான், நிறைய சாஸ்திரம் படிச்சவரு, தவம் செஞ்சவரு. ஆனா அவருக்கும் சில ஆன்மீக சந்தேகங்கள் இருந்துச்சு. அதுக்கு ரமணரோட வழிகாட்டல் தான் தீர்வு கொடுத்துச்சு. அவர்தான் ரமணரை பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷின்னு முதல்ல சொன்னாரு. கணபதி முனி மாதிரி ஆளுங்க கேட்ட கேள்விகளுக்கு ரமணர் சொன்ன பதிலுங்களை வச்சுதான் ஸ்ரீ ரமண கீதைன்னு ஒரு நூலே வந்துச்சு. இது அவரோட ஞானத்தோட ஆழத்தையும் அதே சமயம் அவர் எவ்வளவு எளிமையா அதை சொன்னாருங்கிறதையும் காட்டுது. சரி, இப்போ இந்த புத்தகத்தோட முக்கியமான பகுதிக்கு வருவோம். அவரை நேர்ல சந்திச்சவங்களோட அனுபவங்கள். பால் பிரெண்டன் பத்தி சொன்னீங்களே, அந்த மேற்கத்திய எழுத்தாளர், அவரோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? அவர் எப்படி ரமணரால ஈர்க்கப்பட்டார்? பால் பிராண்டன் ஒரு பத்திரிகையாளர். ஆரம்பத்துல இந்த ஆன்மீக விஷயத்துல எல்லாம் பயங்கர சந்தேகவாதி. நிறைய யோகி சித்தர்னு பார்த்துட்டு கடைசியா ரமணரை பார்க்க வர்றாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி ரமணர் எந்த அற்புதமும் செய்யல, பெரிய தத்துவமும் பேசல. ஆனா ரமணரோட அந்த அமைதியான பிரசன்ஸ்ல உட்கார்ந்திருந்தப்போ பிராண்டனுக்குள்ள ஒரு ஆழமான அமைதியும் தெளிவும் ஏற்படுது. பிராண்டனே எழுதுறாரு, என் புத்தி எல்லாம் அப்படியேதான் இருந்துச்சு, ஆனா ஏதோ ஒண்ணு என் சந்தேகத்தெல்லாம் போக்கிருச்சு. இந்த மனுஷன் ஒண்ணுமே செய்யாம என் வாழ்க்கையே மாத்துறாரு. அவரை விட்டு பிரிய மனசே வரல. ஏதோ கண்டுக்கு தெரியாத கொக்கி மாதிரி போட்டு என் ஆத்மாவை அவரோட ஆத்மாவோட இழுத்துட்டாரு அப்படின்னு. பிராண்டனோட அந்த எ சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா புத்தகம் தான் ரமணரை வெளி உலகுக்கு, குறிப்பா மேற்குலகுக்கு கொண்டு போனதுல ஒரு பெரிய பங்கு வகிச்சது.
அந்த இருப்பின் சக்தி பிரசன்ஸ் பத்தி நிறைய பேர் சொல்றாங்களே, அவரோட பார்வைக்கு அப்படி ஒரு பவர் இருந்துச்சா? ஆமா, நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்காங்க. அவரோட பார்வை நேரா உள்ள போய் இதயத்தை தொடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஜட்ஜ் சந்திரசேகர் ஐயர்னு ஒருத்தர் சொல்றாரு, அவரோட கண்ணு ஒரு எக்ஸ்ரே மாதிரி நம்மள ஊடுருவி பாக்குது, அதே சமயம் கருணையும் பொழியுது. கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கிற கடிகாரத்தோட மிஷின் ஓடுறத பாக்குற மாதிரி அவர் நம்ம எண்ணத்தையெல்லாம் படிக்கிறாரோன்னு தோணும் அப்படின்னு. எலினோர் பாலென் நோயின்னு ஒரு அமெரிக்க பெண்மணி சொல்றாங்க, அவரோட கண்கள்ல ஒரு தெய்வீட ஒளி நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதுல கருணையும் அன்பும் வழியுது, அந்த பார்வையை இதயத்தோட ஆழத்துக்கே போச்சு அப்படின்னு. அவரோட அந்த மௌனமான பார்வை கூட ஒரு பெரிய உபதேசம் மாதிரி இருந்திருக்கு. அதே நேரத்துல அவர் ரொம்ப எளிமையா இயல்பா பழகினாருன்னு சொல்றாங்களே, அந்த சௌலபியம் சகஜதா, அதுக்கு சில உதாரணம் சொல்ல முடியுமா? ஓ, அதுக்கு குறவே இல்ல. அவரை பாக்குறது ரொம்ப சுலபம், யாருக்கும் தடையே கிடையாது. ஒரு தடவை மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் ரமணர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்ல ஆசிரமத்துல ஹால் கதவை 2 மணி நேரம் மூடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா ரமணருக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவர் ஹாலை விட்டு வெளியே ஒரு மரத்தடியில உட்கார்ந்துக்கிட்டாரு. உலகத்திலிருந்து எல்லாம் என்னை பார்க்க வராங்க, அவங்களுக்கு வேற அவசர வேலை இருக்கலாம், வேணும்னா ஆபீஸ் கதவை மூடட்டும், நான் வெளியே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, எல்லாரும் சமம், யாரையும் தடுக்க கூடாதுங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருந்திருக்காரு. இன்னொரு தடவை ஒரு பக்தர், சாமி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டிக்கிறேன், ஏன் ஒன்னும் நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்டாராம். அதுக்கு ரமணர் சிரிச்சுக்கிட்டே, எல்லாம் நடந்துட்டா அப்புறம் நீ வேண்டிக்கிறத நிறுத்திடுவியே அப்படின்னாராம். இதுல பாருங்க, ஒரு நகைச்சுவையும் இருக்கு, அதே சமயம் ஒரு ஆழமான உண்மையும் இருக்கு. வேண்டுதலோட நோக்கமே அது நடக்கணுங்கிறத தாண்டி அந்த இறைவன் கிட்ட நம்மள ஒப்படைக்கிறது தான் மறைமுகமா சொல்றாரு. அவரோட போதனைகள்லாம் இப்படிதான், ரொம்ப இயல்பா அன்றாட விஷயங்கள்லேருந்தே வரும். ஆமா, விலங்குகள் மேல அவருக்கு இருந்த கருணை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பசு லக்ஷ்மி ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஆமா ஆமா, லக்ஷ்மி கதை ரொம்ப உருக்கமானது. அந்த பசு ஆசிரமத்திலேயே பிறந்து வளர்ந்தது. ரமணர் மேல அதுக்கு கொள்ளை பிரியும், அவர் எங்க போனாலும் பின்னாடியே போகும். ரமணரும் அது மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தாரு. லக்ஷ்மி இறந்தப்போ ஒரு மனுஷனுக்கு செய்யற மாதிரி எல்லா சடங்கும் செஞ்சு அடக்கம் பண்ணி சமாதியே கட்டினாங்க. இது மட்டும் இல்ல, குரங்கு, நாய், அணில், மயில்னு எத்தனையோ ஜீவன்கள் ஆசிரமத்துல ரொம்ப உரிமையா சுத்திட்டு இருக்கோம். ரமணர் அதையெல்லாம் ஒரு தொந்தரவாவே நினைச்சதில்ல. ஒரு தடவை சில குரங்குங்க ஹாலுக்குள்ளே வந்துருச்சு, பக்தர்கள்லாம் பதறிட்டாங்க. ரமணர் அமைதியா அதை கூப்பிட்டு அன்பா பேசி முந்திரி பருப்பெல்லாம் கொடுத்து அனுப்புனாராம். அதுகளுக்கும் பசிக்கும்ல, நாம சாப்பிடும்போது அதுகளுக்கும் கொடுக்க வேண்டாமா நீ கேட்பாராம். எல்லா உயிர்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு, கருணை. இந்த சமத்துவம் மனுஷங்க கிட்ட இருந்துச்சா? குறிப்பா அந்த காலத்துல ஜாதி வித்தியாசங்கள்லாம் இருந்துச்சு. நிச்சயமா, எந்த வித்தியாசத்தையும் அவர் அனுமதிக்கவே இல்ல. ஒரு தடவை தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சில பெண்கள் ஆசிரமத்துக்கு வந்தப்போ கிணத்துல தண்ணி எடுக்க தயங்கி நின்னாங்களாம். இத பார்த்த ரமணர் தானே போய் கிணத்துல தண்ணி இறைச்சி கொடுத்திருக்காரு. சமையல் ரூம்ல தனக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாவோ இல்ல விசேஷமாவோ சாப்பாடு போட்டா பயங்கரமா கோவிச்சுக்குவாராம். எல்லாருக்கும் என்ன போடுறீங்களோ அதேதான் எனக்குன்னு சொல்லிடுவாராம். ஆசிரமத்துல எல்லாரும் ஒண்ணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. பாபாஜின்னு சொன்னாங்க இல்லையா, HWL பூஞ்சா, அவரோட அனுபவம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்களே. அவர் நிறைய குருக்களை தேடி அலைஞ்சவர் இல்ல? ஆமா, பூஞ்சா பல வருஷமா கிருஷ்ண தரிசனத்துக்காக ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தாரு. எத்தனையோ குருக்கள் கிட்ட போயும் அவருக்கு முழு திருப்தி கிடைக்கல. கடைசியா ரமணரை பார்த்தப்போ நான் கிருஷ்ணனை பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ரமணர், நீங்க தான் கிருஷ்ணனை பாக்குறீங்க, முதல்ல பாக்குறது யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நல்லா உத்து பார்த்தாராம். பூஞ்சா சொல்றாரு, அந்த ஒரு நிமிஷத்துல அவரோட பார்வைய என் அகங்காரத்தையே அழிச்சிருச்சு. நான் காணாம போயிட்டேன், ஒரு பெரிய அமைதி என்ன ஆட்கொண்டுச்சு. இதுதான் உண்மையான கிருஷ்ண தரிசனம்னு புரிஞ்சுக்கிட்டேன், என் தேடல் அன்னைக்கு முடிஞ்சுது அப்படின்னு. பாருங்க, ரமணரோட அந்த ஒரே ஒரு பார்வை, அந்த மௌனமான இருப்பு பூஞ்சாவை ஒரு நிரந்தரமான ஆத்மா நிலையில கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. இதுதான் அவரோட அந்த இருப்போட உருமாற்றும் சக்தி, டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர்னு சொல்றது. ஆஹா, இந்த அனுபவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரமணரோட தாக்குங்கிறது அவர் என்ன சொன்னாருங்கிறத விட அவர் எப்படி இருந்தாரு, அவரோட அந்த அமைதியான சக்தி வாய்ந்த இருப்பு, அந்த பிரசன்ஸ், அது எப்படி மத்தவங்கள தொட்டுச்சுங்கிறத முக்கியம் போல. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவரோட வார்த்தைகள் ரொம்ப கம்மிதான், ஆனா அவரோட மௌனமும் அந்த இருப்பும் பேசினதுதான் அதிகம். அந்த பிரசன்ஸ்ல நிறைய பேரோட மனபாரம் அடங்கியிருக்கு, சந்தேகம் போயிருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு அமைதி பிறந்திருக்கு.
நிறைய பேர் அவரை தக்ஷணாமூர்த்தியோட வடிவமாவே பார்த்தாங்க. மௌனத்தாலேயே உபதேசம் பண்ற குரு. புத்தகத்துல இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. அவர் லெட்டர் எழுதுறதோ கையெழுத்து போடுறதும் கிடையாதாமே. ஆமா, அவருக்கு வர்ற லெட்டர்ஸ் எல்லாம் அவருக்கு படிச்சு காட்டுவாங்க. பதில் அனுப்பணும்னா ஆசிரம ஆபீஸ் மூலமா அனுப்புவாங்க. அவர் நேரடியா எதுலயும் கையெழுத்து போட மாட்டாரு. ஒரு தடவை ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஏதோ ஒரு பேப்பர்ல கையெழுத்து கேட்டப்போ அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாராம். பக்கத்துல இருந்த ஆசிரம நிர்வாகிய போட சொல்லிட்டாராம். பேர் என்னன்னு கேட்டதுக்கு ரமணர் சிரிச்சுக்கிட்டே, எழுதுங்க, அருணாச்சல ரமணன். ஆனா அருணாச்சலத்துக்கு எப்படி அப்பா இருக்க முடியும்னு கேட்டாராம். பாருங்க, அவர் தன்னை அந்த அருணாச்சல மலையோட எவ்வளவு ஒன்னா பாத்திருக்காருன்னு. அவர் அற்புதங்கள் செய்யற சித்தராவெல்லாம் அறியப்படலையா? நோய் தீர்க்கிற மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சுன்னு சொல்றாங்களே. சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா ரமணர் அதுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்ததில்ல, அது ஊக்குவிக்கவும் இல்ல. ஒரு தடவை ஒரு தொழுநோயாளிக்கு அவரோட பார்வையாலேயே நோய் சரியாயிடுச்சுன்னு ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் வேணும்னே அந்த மாதிரி செய்யறத தவிர்த்துட்டாராம். ஏன்னா மக்கள் அவரை ஒரு அற்புதம் பண்றாளா பார்க்க ஆரம்பிச்சு அசல் நோக்கமான அந்த ஆத்ம விசாரணையிலிருந்து விலகிடுவாங்கன்னு நினைச்சாரு. அதே மாதிரி செத்துப்போன தன்னோட குழந்தைய உயிர்ப்பிச்சு தர சொல்லி ஒரு அம்மா அழுதாங்களாம். ரமணர் ரொம்ப கருணையோட, அம்மா, நான் இப்போ உன் பையனை உயிர்ப்பிச்சா அப்புறம் எல்லாரும் செத்தவங்களை இங்க தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த ஆசிரமம் பொணத்தால நிறைஞ்சிடும். பிறப்பு இறப்புங்கிறது இந்த உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு சாவில்ல. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு அன்பா சொல்லி அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னாராம். அவரோட நோக்கம் உலகத்துல மிராக்கிள் பண்றதில்ல, அந்த பிறப்பு இறப்பை கடந்த உண்மையை புரிய வைக்கிறது தான். அவரோட கடைசி நாட்கள்ல அந்த புற்றுநோய் வந்தப்போ கூட அவர் காட்டின அந்த பற்றின்மை அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது அவரோட நிலைக்கு ஒரு ஒரு உச்ச உதாரணம். கையில கேன்சர் கட்டி பல தடவை ஆபரேஷன் பண்ணாங்க. மயக்க மருந்து இல்லாம ஆபரேஷன் நடந்தப்ப கூட அவர் கொஞ்சம் கூட வலிய காட்டிக்கலையாம். யாரோ ஒருத்தரோட உடம்புக்கு அது நடக்கிற மாதிரி சும்மா ஒரு சாட்சியா அதை பார்த்துட்டு இருந்தாராம். இந்த வலி உடம்புக்கு தான், எனக்கு இல்ல. நாம நடக்கிறதுக்கெல்லாம் சாட்சியா இருக்க பழகணுங்கிறது தான் அவரோட நிலையா இருந்துச்சு. சீடர்கள்லாம் அவரோட உடம்ப நினைச்சு கவலைப்பட்டப்போ, நான் எங்க போக முடியும், நான் போறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா, நான் எப்பவும் இங்கேதான் இருக்கேன்னு சொல்வாராம். அவர் இந்த உடம்பில்ல, எங்கேயும் இருக்கிற ஆத்மான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாரு. ஏப்ரல் 14, 1950 அவர் மகாநிர்வாணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் ஆசிரமத்திலையும் உலகத்துல வேற வேற இடத்துலயும் அவரோட இருப்பு முன்ன விட அதிகமா உணர்றதா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. ஆஹா, இவ்வளவு அனுபவங்கள், சம்பவங்கள், போதனைகள் இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஸ்ரீரமண மகர்ஷியோட வாழ்க்கையும் இந்த நூலும் நமக்கு சொல்ற முக்கியமான செய்தி என்ன? மிக முக்கியமான செய்தி என்னன்னா, ஆன்மீக விடுதலைங்கிறது எங்கேயோ தூரத்துல இல்ல. அது ரொம்ப கஷ்டமான சடங்குலையோ இல்ல ரொம்ப நாள் தவம் பண்றதுலயோ மட்டும் இல்ல. நான் யாருங்கிற ரொம்ப எளிமையான நேரடியான உள்முக விசாரணை மூலமா யார் வேணும்னாலும் அந்த உண்மையை அடைய முடியும்னு ரமணர் தம் வாழ்க்கை மூலமா காட்டிட்டாரு. அவரோட அந்த எளிமையான வாழ்க்கை, அளவே இல்லாத கருணை, முழுமையான பற்றின்மை, அப்புறம் எல்லாத்துக்கும் மேல அவரோட அந்த சக்தி வாய்ந்த அமைதியான இருப்பு, பிரசன்ஸ், இதுதான் உலகத்திலிருந்து எத்தனையோ பேரை அவர்கிட்ட இழுத்துச்சு. ஆமா, வெறும் வார்த்தைகளை விட ஒரு ஞானியோட அந்த இருப்பே பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்கிறதுக்கு இந்த 202 அனுபவங்களும் ஒரு பெரிய சாட்சி இல்லையா? நிச்சயமா, அவரை பார்த்தவங்க அடைஞ்ச அந்த அமைதி, தெளிவு, மாற்றம், இதெல்லாமே அதைத்தான் சொல்லுது. அவர் உடலால மறைஞ்சாலும் அவரோட அருள் சக்தி இன்னைக்கும் நிறைய பேருக்கு வழிகாட்டுதுன்னு நம்புறாங்க. நான் எங்க போக முடியும், நான் எப்பவும் இங்கே இருக்கேன்னு அவர் சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு உண்மைன்னு நிறைய பேர் உணர்றாங்க. இந்த ஆழமான பார்வை ஸ்ரீ ரமண மகர்ஷிய பத்தியும் அவரோட போதனைகளோட சாராம்சத்தை பத்தியும் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுத்திருக்கோம் நம்புறோம். இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இந்த புத்தகத்துல நாம கேட்ட பல அனுபவங்கள்ல ரமணரோட மௌனம், பார்வை, அந்த நேரடி இருப்பு, இதெல்லாம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நமக்கு ஒரு ஞானியோட நேரடி உடல் இருப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த நான் யார்ங்கிற கேள்விய, அந்த உள்நோக்கி பார்க்கிற பார்வைய நமக்குள்ளேயே நம்ம திருப்பினா ரமணர் காட்டின அந்த அமைதியும் தெளிவையும் நாம அனுபவிக்க முடியுமா? அந்த மௌனத்தோட சக்திய, அந்த இருப்போட ஆழத்தை நமக்குள்ளேயே கண்டுபிடிக்கிற சாத்தியம் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.